சிவா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வந்த ரவுடிங்க யார் அனுப்புன ஆளா இருப்பாங்கன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். வேற யாரா இருப்பாங்க? எல்லாம் வர்மாவோட ஆளுங்களா தான் இருப்பாங்க. முகத்தை பார்த்தாலே தெரியலையா? கண்டிப்பா உனக்கு வர்மா அனுப்புன ஆள் மாதிரி தெரியல ஐலி. எப்படி இவ்வளவு கான்பிடென்ட்டா சொல்றீங்க? அந்த டாக்குமெண்ட் மேட்டர்ல இருந்து வர்மா இன்னும் வெளியே வந்திருக்க மாட்டான் ஐலி. என்னதான் அவன் அக்கா மேல கோவமா இருந்தாலும் இப்படி உடனே எல்லாம் ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ண மாட்டான். இப்போதைக்கு அவனோட போக்கஸ் எல்லாம் அந்த எவிடன்ஸை எப்படியாச்சும் அழிக்கிறதுல மட்டும்தான் இருக்கும். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். அப்போ வந்தவங்க யாரா இருப்பாங்க? மேபி இது நமக்கு போட்ட ஸ்கெட்சா கூட இருக்கலாம். இது கபிலனோட வேலைதான். நம்மளை பத்தி உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்படி பண்ணிருக்கான். அந்த ராஸ்கல் ஒரு நாள் வசமா மாட்டுவான். அப்ப இருக்கு அவனுக்கு. சிவா, இந்த வீட்டுக்குள்ள அண்ணியும் செழியனனும் சேரக்கூடாதுன்னு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு யோசிச்சோம்ல. ஆமா, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன். யாரு? உங்க சித்தியும் காளியப்பன் மாமாவும் தான். என்ன சொல்ற ஐலி? அவங்க எப்படி பண்ணணும்? வேற எதுக்கு? எல்லாம் சொத்துக்காக தான். செழியன் அண்ணன் வந்துட்டா அண்ணியோட சொத்தெல்லாம் தனியா போயிடும்ல. அதனாலதான் எக்காரணத்து கொண்டும் 2 பேரும் சேர்ந்துடவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அக்கா அவங்களுக்கும் பொண்ணு தானே. இப்படி சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்படி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ? என்ன இல்லி, கையில அடிபட்டு இருக்கு? இல்ல சிவா, சின்ன காயம்தான். நான் பாத்து. அதுக்குன்னு கண்டுக்காம விடுறதா? என்ன நீ பாத்துருக்க மாட்டியா? வா முதல்ல உட்காரு. நீ வா உட்காரு. பாத்து